ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுறேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வாரத்தில் முதல் நாளா இல்லை வாரத்தில் கடைசி நாளா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இதோட ப்ளேயை மட்டும் பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி எப்படி ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஆளுங்கிறத கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டெலாம் இருக்கும். இந்த வீடியோ அதே மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு தெம்பு மாதிரி வரும். இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் KineMaster அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட KineMasterல நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 16:9ங்கிற ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி அதில் தான் எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து இந்த எல்லோ கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 20 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ நீங்கள் வந்து அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஒரு வீடியோ லேயர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். டவுன்லோடில் இருக்குது. நான் அதனால் போய் எடுத்துக்கிறேன். இதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அதனால தான் அது வந்து சின்னூண்டாக இருக்கும். நீங்கள் அதை எவ்வளோ சின்னூண்டாக ஆக்கினாலும் இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போய்ட்டு ஃபுல்லுங்கிறத கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும். இப்போ வந்து டிக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணலாம். அதனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா டார்க்காக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா போய் பிளெண்ட் ஆயிரும். அதுதான் ஸ்க்ரீனுங்கிறது. டார்க்குனா என்ன இருக்குது, இந்த வீடியோ லேயரில் வந்து பிளாக் கலரில் தான் டார்க்காக இருக்குது. அதனால் அந்த பிளாக் கலரில் போய்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே பிளெண்ட் ஆயிரும். இதையும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா டிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு லிரிக் வந்து ஆட் பண்ணலாம். அதனால் லேயரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் மை லவ் அப்படிங்கிறத வந்து நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்தோன்னே அது இப்படி தான் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுந்த சைஸில் வந்து வச்சுருங்க. இதோட ஃபாண்ட் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஏக்கு வந்து போயிருங்க. ஏஏக்கு போய்ட்டு நான் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா ஹேக்கடு ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் யூஸ் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. இதோட கலர் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மை லவ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு வந்து என்ன கலரில் இருக்கும் அந்த கலரில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் பிளாக்கை கொடுத்துட்டு டிக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ மாதிரி ஒரு ஆப்ஷன் தெரியும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து இப்படி டிசேபிள் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து போயிடும். இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராகவே ப்ளே ஆகுது. இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு நேற்று போட்ட வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.